வள்ளலார் ஐயா கேட்கிறார், நம்மிடம் கேட்கிறார், நீ ஏன் வீண்காலம் கழித்து கழித்து அழிகின்றீர் உலகீர்? நீர் ஏன் பேரின்ப பெருவாழ்வு ஏன் அடைய மாட்டீர் கேட்கிறார். வீண்காலம் கழித்து கழித்து அழிகிறோம். போன்ல பாதி வாழ்க்கை போகுது, தொலைக்காட்சியில பாதி வாழ்க்கை போகுது, மன உளைச்சல்ல பாதி வாழ்க்கை போகுது, பிரச்சனைகள்ல பாதி வாழ்க்கை போகுது, சாராயத்தில முழு வாழ்க்கையும் போகுது, புகைப்பிடிப்பதுல பாதி வாழ்க்கை போகுது, போதைகள்ல அடிமையாகி சீரழிஞ்சி முழு வாழ்க்கையும் போகுது, சினிமா போதையில் சீரழிஞ்சி முழு வாழ்க்கையும் போகுது. வீண்காலம் கழித்து கழித்து அழிகின்றீர் உலகீர், நீர் ஏன் பேரின்ப பெருவாழ்வு அடைய மாட்டீர்? எத்தனை காலம்தான்ப்பா இந்த மன உளைச்சல்ல, மன துன்பத்துல, மன பிதற்றல்ல, மனநோயில வாழ்ந்து வாழ்ந்து வீண்காலம் கழித்து கழித்து ஏன்பா அழிகிற? இந்த சாராயத்துல, இந்த சினிமாவில, இந்த பொழுதுபோக்குல, இந்த உணவு பண்டங்கள்ல, இந்த செல்போன்ல, இந்த டிவில அடிமை ஆகி ஆகி வீண்காலம் கழித்து கழித்து ஏன்பா அழிகிற? நீ ஏன்பா பேரின்பம் பெருவாழ்வு ஏன்பா அடைய மாற்ற? வள்ளலார் ஐயா கூப்பிடுறாரு, உலக மக்களே வாருங்கள், பேரின்பத்தை அடையலாம், பெருவாழ்வை வாழலாம், வாருங்கள், யான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுங்கள், நீங்களும் அடையுங்கள். அதனால்தான் சமரச சத்திய சுத்த சன்மார்க்கத்தை ஒரு புதிய பாய்ச்சலாக உருவாக்கி இருக்கிறேன். இறை அருளால் சத்திய ஞான சபையை கட்டி எழுப்பியிருக்கிறேன். அந்த இறையின் திருவருளால் தர்மசாலையை கட்டி எழுப்பியிருக்கிறேன். அந்த திருவருள் சம்மதத்தோடு திரு அருட்பாவை வழங்கியிருக்கிறேன் உங்களுக்காக. சன்மார்க்க பாதையை உங்களுக்காக, எளிமையான பாதையை உங்களுக்கு போட்டு கொடுத்திருக்கிறேன். அந்த பேரின்பம், அந்த பேரின்ப பெருவாழ்வு நானே அடைந்து உங்களுக்கு உதாரணமாக, உங்களுக்கு சான்றாக, உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நானே விளங்குகிறேன், நானே காட்சியாக இருக்கிறேன், நானே வரலாறாக இருக்கிறேன். நீங்களும் வாருங்கள், பேரின்பத்தை அடையலாம், பெருவாழ்வை வாழலாம்.